ஆன்மீக அருள் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மே மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மே மாத ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக நிலவரம் என்ன, கிரக பயிற்சி என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். முதல்ல பாருங்கள், மேஷத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க. ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. மிதுனத்தில் குரு ஜென்ம குருவாக இருக்கார் மிதுன ராசி அன்பர்களுக்கு. சிம்மத்தில் கேது இருக்கார். கும்பத்தில் ராகு இருக்கார். மீனத்தில் சனி ப்ளஸ் செவ்வாய் காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லலாம். கிரக பெயர்ச்சி மே மாதம் 11ஆம் தேதி பார்த்திங்கன்னா செவ்வாய் மீனத்துலேருந்து மேஷத்துக்கு பயிற்சியாக்கி போகிறாரு. மே மாதம் 14ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாக்கி போகிறார். அதே மாதிரி மே மாதம் 14ஆம் தேதி புதன் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. மே மாதம் 15ஆம் தேதி சூரியன் மேஷம் டு ரிஷபம் பயிற்சியாக்கி போகிறார். ஆக இந்த மே மாத பலன்களை நாங்கள் முற்பகுதி பிற்பகுதி அப்படின்ற மாதிரி பலன்கள் சொல்லுவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த மாதம் முழுசும் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்தெந்த நாட்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படின்னு தெரியும். மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, முதல்ல பாருங்கள், உங்கள் ஜென்மத்திலே குரு பகவான் இருக்கார். பொதுவாக ஜென்ம குரு வனத்திலே அப்படிம்பாங்க. நாங்கள்லாம் காட்டுக்கு போயிடுவோமா அப்படிலாம் கிடையாது. ஜென்மகுரு வனத்திலே அப்படின் போது ஒரு சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். எதில் காஷியஸாக இருக்கணும் அப்படின்னா, நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். இடமாற்றம் ஏற்படுது அப்படின்னா அனலைஸ் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. 20 வருஷமாக இந்த ஊரில் தாங்க இருக்கும், இந்த ஊரை ஒட்டி எப்படி போகும் அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். நம்மளோட இடமாற்றம் நம்மளுக்கு முன்னேற்றத்துக்கான ஒரு திறவுகோலாக இருக்கும். ஆக அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தொழில் மாற்றம் அப்படின்றது பெரும்பாலான மிதுனத்துக்கு ஏற்படும். ரொம்ப எளிமையாக சொல்லணும், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நல்ல ஒரு மருத்துவராக இருப்பாங்க. நல்ல டயக்னோஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி 20 வருஷமாக நான் மருத்துவருங்க. ஆனால் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஃபேஷன் டிசைனிங் ரொம்ப பிடிக்கும். நான் காலேஜ் டேஸில் நான் நிறைய ஃபேஷன் ஷோஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். இந்த காலகட்டம் எனக்கு இன்னும் ஃபேஷன் ஷோஸ் திருப்பி கண்டக்ட் பண்ணணும்னு தோணுது. பண்ணலான்னு முடிவு எடுக்கிறேன். தாராளமாக பண்ணலாம். உங்களுடைய கனவுகளுக்கும் சிறகுகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அனலைஸ் பண்ணிவிட்டு எதுனாலும் செய்யுங்க, எந்த தப்பும் இல்லை. எதில் கவனமாக இருக்கணுமா, சேர்க்கையில் கவனமாக இருக்கணுங்க. கூடா நட்பு கேடு விளைவிக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக யார் கூட சேர்ந்தாலும் நம்மளுக்கு எப்படி நல்லவங்களா கெட்டவங்களா, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்மளுக்கு எப்படி தெரியும்? எனக்கு கூட அதெல்லாம் தெரியாது. அப்போ நம்ம என்ன தான் பண்ண முடியும்? பழகுங்க. பெரிய லெவலில் நம்ப வேண்டாம். பெரிய லெவலில் உங்களுக்கு ஏதாவது பெரிய சீக்ரசிஸ் இருக்குன்னா பகிராதீங்க. சும்மா சாதாரணமாக 4 பேர் கூட பேசணும், சண்டை போடுறோம் அப்படின்னா அதெல்லாம் சாதாரண பிரச்சனைகள். ஒரு ஹிடன் சீக்ரசிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் கவனமாக பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணுங்கள், நல்லது அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் பாவத்தில் கேது. அது பாருங்கள், முயற்சி ஸ்தானத்தில் கேது. முயற்சி இப்போ செய்யறதுக்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். இது போய் படிக்கணுமா, படிக்கிற பிள்ளைங்க படிக்கணுமா, ஐயோ இந்த ஃபிசிக்ஸை எவ்வளோ நாள் தான் படிக்கிறது, எப்படாப்பா இந்த ஃபிசிக்ஸை மூட்டை கட்டி வைக்கலான்னு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் படிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டாக படிப்பாங்க. சைலண்ட் கரேஜ் அப்படின்றது இது பார்த்திங்கன்னா கேது 3ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால அந்த மாதிரி விஷயம் நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயது கம்மியான பர்சனாலிட்டிஸ் கிட்ட சாலிடாக அடமெண்ட் ஆர்குமெண்ட்டு, இந்த வம்பு வாதம் வழக்கு இதெல்லாம் வேண்டாம். தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் உங்களுக்குமான இடைவெளி அதிகமாக இருக்கும். உங்களோட இளைய சகோதரர்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. இளைய சகோதரர்கள் வெளிநாடு போய் அங்கே தொழில் செய்யறதுக்கு, அங்கே படிக்கிறதுக்கான பிராப்தமும் உண்டு. அதுக்கடுத்து 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தில் ராகு. பொதுவாக 9ல் ராகு இருக்கார் அப்படின்னும் போது வெளிநாட்டு கரன்சிஸை கையாளக்கூடிய யோகம். நாங்கள் யூஜி முடிச்சிட்டோங்க, பிஜிக்காக பிளான் பண்ணிட்டுருக்கோம். பிஜி நான் பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் போய் படிக்கணும், இங்கிலாண்டில் போய் படிக்கணும், இப்படியெல்லாம் ஆசைப்பட்டேன். இந்த காலகட்டம் படிக்கிறதுக்கான பிராப்தம் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாடு போய் வேலை செய்யறதுக்கான பிராப்தம், வெளிநாடு போய் வர்த்தகம் செய்யறதுக்கான பிராப்தம், அப்பானோட சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைக்கும். இது எல்லாமே இருக்குங்க. அட் த சேம் டைம் அப்பானோட ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவு முறையில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் சனி கர்ம சனியாக இருக்கார். அப்போ மிதுனம் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க்கை ப்ரிஃபர் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ். எனக்கு ஹார்ட் ஒர்க்லாம் பிடிக்காது சாமி,
எனக்கு வேர்வை சிந்தி அப்படியே வேர்த்து வெடாசி வேலை செய்யலாம் எனக்கு பிடிக்காது. நான் கரப்பாம்பூச்சி மாதிரி மூளையை வச்சு 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 எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுமோ அப்படி பண்ணுவேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிதுனம். ஆனால் இந்த காலகட்டத்தில் சனி என்ன பொசிஷனில் இருக்கார், எனக்கு ஸ்மார்ட் ஒர்க்லாம் பிடிக்காது சாமி, நீ வேர்வை சிந்தி அப்போ தான் எனக்கு பிடிக்கும், அப்போ தான் நான் வந்து உரிய பலன்களை கொடுப்பேன் அப்படின்ற பொசிஷனில் சனி இருக்கார். அப்போ சனியை புரிஞ்சுட்டு சனியினோட சைக்காலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் இந்த காலகட்டம் ஒரு 6ஆம் மாதம் முடிகிற வரைக்கும் 6ஆம் மாதம் வரைக்கும், ஏன்னா 1/6 வந்து குரு பயிற்சி நடந்துருது இல்லையா, அப்போ இந்த மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அப்படின்றத பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா சனி பிரீத்தி ஆகிடுவார், தொழிலில் மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது வரும். அதே மாதிரி 10ஆம் பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் இருக்கார். செவ்வாயினோட கேரக்டர் என்ன, வேலை செய்கிறதுல நம்ம சட்டுன்னு டென்ஷன் ஆகும், பட்டுன்னு கோவப்படுவோம், இரிட்டேட் ஆகும், ஸ்டாஃப்ஸை கற்றுவோம், நம்மளே வந்து டென்ஷன் ஆகி கிளைண்ட்ஸை கற்றுவோம், இந்த மாதிரியெல்லாம் நடக்க வாய்ப்பு உண்டு. ஆக வேலை செய்கிற இடத்துல நிதானம் அப்படின்றது காக்கணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தில் உச்ச சூரியனோட புத்த ஆதித்ய யோகம் லாபஸ்தானத்தில். என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் பேச்சு திறமையினாலையும் எக்ஸாக்ட் பிளானிங் ஒரு கெப்பாசிட்டினாலும் நான் பெருத்த லாபத்தை சம்பாதிச்சேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா. 12ஆம் பாவம் விரயஸ்தானத்தில் சுக்கிர விரைய சுக்கிரனாக இருக்கார். ஆனால் ஆட்சி பெற்று இருக்கார், ஏன்னா அவர் ரிஷப வீட்டில் இருக்கார். அப்போ ஆட்சி பெற்ற சுக்கிரன் என்ன பண்ணுவார், 12ஆம் பாவம், நான் ஆசைப்பட்டேங்க, எனக்கு வந்து ஒரு பைக் வேணும்னு ஆசைப்பட்டேன், சூப்பராக பைக் வாங்கிப்பேன். எனக்கு ஒரு கார் வேணும்னு ஆசைப்பட்றேன், லக்ஸரியஸ் கார் வாங்குவேன். எனக்கு வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கோர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், சூப்பராக பந்தாவாக இன்டீரியர் டெக்கோர் பண்ணேன். இப்படி என்னுடைய கம்ஃபர்ட் குறித்து ஆடம்பரமான விஷயங்கள் நான் செய்யணும்னு ஆசைப்படுறது அத்தனையும் செய்வேன். இது ஒரு நல்ல அமைப்பு. வெளிநாடு போகிறது, டூர்ஸ் போகிறது, அதே மாதிரி கோயில்கள் போகிறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். மேக்ஸிமம் இன்ப சுற்றுலா, இதை நோக்கி நம்மளோட பயணம், இதெல்லாம் இருக்கும். சூப்பர், எல்லாமே எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல சூரியன் 12ஆம் பாவத்தில் போகிறார். இந்த சூரியன் 12ஆம் பாவத்தில் போகிறது அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஃபைன் கட்டுவோம். ரொம்ப சிம்பிளுங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கார் சீட் பெல்ட் வந்து போடாமல் நம்ம போனால் கூட பெருசாக வந்து போலீஸ் அங்கே இருக்கார் அப்படின்னா இங்கே சீட் பெல்ட்டை மாட்டிப்போம். இப்போலாம் அங்கங்கே கேமராஸ் இருக்குது, சீட் பெல்ட் போடு ஃபைனு அப்படின்ற மாதிரி ஃபைன் வந்து நம்ம ஃபோனுக்கு வந்துடும். இந்த மாதிரி அரசாங்கம் சார்ந்து ஏதாவது நம்ம வந்து ஒரு ஃபைன் கட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ஹெல்மெட் போடாமல் ஒரு 500 ரூபாய் ஃபைன் கட்டுறது, சீட் பெல்ட் போடாமல் ஒரு 1000 ரூபாய் ஃபைன் கட்டுறது, இந்த மாதிரிலாம் ஃபைன் கட்டுவோம். அதுவும் நல்லது தான், கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி சுக்கிரன் சுயஸ்தானத்தில் வருவார். சுயஸ்தானத்தில் சுக்கிரன் என்னை நான் எப்படி அழகுப்படுத்திக்கிறது, என்னை நான் எப்படி அலங்காரம் பண்ணிக்கிறது, நான் எப்படி நீட்டாக இருக்கிறது, டீசெண்டாக இருக்கிறது, அட்ராக்டிவாக இருக்கிறது, ரொம்ப லவபுளாக மாறுறது, ரொமான்டிக்காக மாறுறது, இப்படியெல்லாம் தோணும். செய்யுங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கிறது, டீசெண்டாக இருக்கிறது அப்படின்றது நமக்கான உரிமை இல்லையா, செய்யுங்க, நல்லது தான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் பாவம். இந்த 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தில் செவ்வாய். ஓகேங்களா. லாபஸ்தானத்தில் செவ்வாய் என்ன பண்ணுவார், நம்ம செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல லாபம் அப்படின்ட்டு கொடுப்பாரு. நான் நேர்த்தியாக வந்து பார்த்திங்கன்னா தொழில் செய்கிறேன், ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணுறேன், நிறைய வந்து பார்த்திங்கன்னா புது புது டெக்னாலஜிஸ் கையாளுறேன், அதனால் பெருத்த லாபம் வருது. வரக்கூடிய லாபத்தை வச்சு நான் வந்து அஃபிஷியலி என்னோடய வேலை செய்கிற இடத்த நான் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு பிளாட் வாங்கியிருக்கேன். நான் ஆஃபீஸை வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுறேன், பெருசாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இப்படி நிறைய விஷயம் நம்ம செய்வோம், தப்பு இல்லை, நல்லது அப்படின்லாம். அதே 12ஆம் பாவத்தில் சூரியனோட வந்து பார்த்திங்கன்னா புதனும் இணைகிறாரு. அப்போ ஃபைன் கட்டுவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய புத்திசாலித்தனத்தினால் ஒரு டூர் பிளான் பண்ணேன். நான் வந்து ஒரு ட்ராவல்ஸை போய் கேட்டேன், இப்போ இங்கேருந்து அந்தமான் போனோம்ப்பா, எவ்வளோப்பா காசு அப்படின்ற மாதிரி கேட்டேன். அவர் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த ட்ராவல்காரர், சார் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்னால் கூட ரெஃபர் பண்ணுங்க சார், 10 பேரை ரெஃபர் பண்ணிங்களா, நான் ஒருத்தவங்களை ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னாரு. நான் உடனே என்ன பண்ணேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட பெரிய குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டேன், 10 பேர் ரெஃபர் பண்ணேன், நான் ஃப்ரீயாக போயிட்டு வந்தேன். என்னுடைய அறிவு யூஸ் பண்ணி பிளான் பண்ணி நான் ஒரு இன்ப சுற்றுலா போயிட்டு வந்தேன் அப்படின்ற அமைப்பு. புரியுதுங்களா. ஆன் தி ஹோல் மிதுனத்துக்கு எப்படி இருக்குது, இந்த பிளானட்ரி பொசிஷன்ஸ் வச்சு நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் பரிகாரம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்களேம்மா, அந்த மாதிரி எங்களுக்கு என்னம்மா பரிகாரம் அப்படின்னா, பொதுவாக கம்யூனிகேஷனுக்குனே ஒரு ராசி அப்படின்னா கூட வருஷத்தில் ஒரு முறை பேச்சால் மாட்டுவீங்க மிதுனம், வாயினால் சொல்லுனால் மாட்டிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்பயுமே சொல்லுனால் மாட்டாமல் இருக்கிறதுக்கு சொல்லுக்கு நாதனான ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது அதீத நற்பலன்களை கொடுக்குமா. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி எப்படிமா வழிபாடு பண்ணலாம், ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் சொல்ல, ராம 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 ராமா
அப்படின்னு ராமநாமம் ஜபிச்சா கூட போதுமானதுமா நிறைய நற்பலன்கள் நடக்கும். கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஆக மிதுன ராசி அன்பர்கள் இந்த மே மாதம் நாங்கள் சொன்னக்கூடிய வழிபாடு எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த மாதம் இனிமையான மாதம் அமையும். வாழ்த்துக்கள்.